நான் சிவா 2-3 ஃபேனுங்க. இலவச வெட்டு ஜிஹெச் கட்டு போடு. இதற்கு தான் இது பேர் மேகமலைன்னு பேர் வச்சாங்களா? மேகமெல்லாம் மலைமலையே போகுதுங்க, அதனால தான் வந்து மேகமலைன்னு பேர் வச்சிருக்காங்களாம். எப்பா காத்தாடி, பெரிய காத்தாடிப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தேனி டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குமே. தேனி டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் கேரளா போகிற ரூட்டில் தான் இருக்கேன். நேற்று நைட்டு இந்த இந்தியன் பெட்ரோல் பங்கு தாங்க டென்ட்டு போட்டு தாங்கண்ணே. இதை பாருங்க, இந்த இடத்துல தாங்க, இந்த 2 பஸ்ஸுக்கு இடையில தான் டென்ட்டு போட்டுத்தாங்கன்னா பைக்கும் இங்கே தான் நிப்பாட்டினாங்க. இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுருளி ஃபால்ஸும் போகிறோம், அதுக்கப்புறம் வந்து மேகமலையும் போகிறோம், அதுக்கப்புறம் சின்ன சுருளி போகிறோம். இது 3 இடத்த நீங்கள் கவர் பண்ணலான்னு இருக்காங்க. அதுக்குள்ளேயே பார்த்தா விடிஞ்ச உடனே நம்ம கூட சேர்த்தா மாதிரியே இந்த கருமேகம் வந்துடுதுங்க. காலையில் விடிஞ்சதுலேருந்து பார்த்துன்னு இருக்கிறேன், ஒரு 5:45 விடிஞ்சுது. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் 6 ஆகுதுங்க. சரி, இன்னும் கொஞ்சம் விடிட்டோம், அதுக்கப்புறம் பிளாக் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் விடிஞ்ச பிறகு பிளாக் கண்டினியூ பண்ணேன். அதுக்குள்ளே பார்த்தா நைட்லாம் மழை இல்லைங்க. இப்போ தாங்க விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரே கருமேகம் அப்படியே சூழ்நிலை. இன்றைக்கும் ஒழுங்காக பிளாக் எடுத்த மாதிரி தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சளவுக்கு அங்கேயும் நான் பிளாக் எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எங்கே போகிறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும். நான் போய்ட்டு வரேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சுருளி ஃபால்ஸ் தாங்க போகிறோமே. அது 8 மணிக்கு தான் ஓப்பனு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:45 தாங்க ஆகுது. மழை வேறு தூரிக்கினே ஆகுது. சுருளி ஃபால்ஸுக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டருங்க. கருமேகம் பார்த்தீங்களா? பாருங்க, அந்த மழையே தெரியலங்க, அந்தளவுக்கு கருமேகம். இருங்க, இன்னொன்று ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருவோமா? இந்த மாதிரி இடத்துல தான் இடம் வாங்கிட்டு வீடு கட்டி விட்டுருணும். அப்பப்போ வந்துட்டு போயிடணும். இந்த மாதிரி ரெய்னி சீசன்லாம் வந்துட்டு இங்கே இருந்தோம்னா வச்சுக்க, பார்க்குற வியூ ஒன்றுத்தும் அவ்வளோ அனுபவிச்சுட்டு போகலாங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க. நேற்றும் சூரியனை பார்க்கல, நீக்கும் சூரியனை பார்க்கல. டைம் இன்னும் 7 மணி ஆகிடுச்சு, இன்னும் வரைக்கும் சூரியன் வெளியே வரல. என்னப்பா டைம் பஞ்சோலே இல்லை சூரியனுக்கு. சூரியன் எப்போ வருவீங்க? உனக்காக தான் வெயிட் பண்ணுக்கிறேன். என்னால் முடியல இந்த மழையில். ஆஹா, சீக்கிரம் வாங்க, இந்த மழைக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க. அங்கே பாருங்க என் அழகை என்னாலே நம்ப முடியலையே. என் அழகில் இந்த இயற்கை அழகு என் கண்ணாலேயே நம்ப முடியல. இன்னும் இங்கேருந்து சுருளி ஃபால்ஸுக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 6.8 கிலோமீட்டருங்க. அவ்வளோதான். இப்போ திடீர்னு பொள்ளாச்சி வியூக்கு வந்தாச்சு பாருங்கள். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, 2 சைட்லேயுமே தென்னை மரம்ல அப்படியே பச்சை பச்சையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்தால் காஞ்சி போய் அந்த பழுத்து போன இலெல்லாம் இருக்குதுங்க, மஞ்சளாக பச்சையும் மஞ்சளும் சேர்ந்து கலந்து இருக்குதுங்க. தரமான சீனரி. இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? நடுவில் நிற்க வச்சு எடுக்க முடியாது, எடுப்போம். எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு வாட்டி. நல்லாக்குதா? ஓகே, இப்போ நம்ம ஃபோட்டோ காத்தோட போடு. ஃபுல்லாக ரோடு அவங்களுக்கு தான் முழுக்குது, அந்த மாதிரி போயின்னு இருக்காங்க. பாதி ரோட்டை முடிச்சுட்டாங்க, இந்த கோடு வரைக்கும் இருந்தாலும் ஃபுல்லாக மறிச்சிட்டாங்க. லோக்கல் ஆள் நம்மள எதுவும் கேட்கக்கூடாது, கேட்டால் அப்புறம் வாய் மேலே கொடுப்பாங்க. எதுக்கு ஊரை விட்டு தாண்டி வந்தோமா, வாயை மூண்டு கம்முன்னு இருக்கணும். இந்தமாரி அழகான பிளேஸை மட்டும் ரசித்தோமா, அதோடு போயிடணும். ஊரொம்பு எதுக்கு? இங்கே பாதி பொள்ளாச்சியாகவும் இருக்குது, பாதி தேனியாகவும் இருக்குது. ரெண்டும் கலந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி வியூவாக இருக்குதுங்க அந்த சுருளி ஃபால்ஸ் போகிற வழியில். பொள்ளாச்சி அப்புறம் தேனி, ஃபஸ்ட்டு பொள்ளாச்சி அப்படியே தேனி. பொள்ளாச்சியில் எப்படி வெறி தென்னை மரங்களா பார்ப்போமா? இங்கே பாருங்கள், அப்படியே பின்னாடி மலை. தேனிக்கு பேர் போனது மலை, பொள்ளாச்சிக்கு பேர் போனது தென்னை மரம். ரெண்டுத்தையும் சேர்ந்து இங்கே பார்க்கலாம். ஓ, இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட்டோ இல்லை வீடியோவோ பயங்கரமாக எடுக்கலாம். நிறைய பிளேஸை பார்த்து வச்சுக்கிறேன். ஐ லைக் இட். தேனி ருசிக்கிறதுக்கு மதுரைங்க, ரசிக்கிறதுக்கு தேனிங்க. இது போதுங்க எனக்கு. அவ்வளோதாங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. இதுக்கப்புறம் கேமரா எடுத்து உள்ளே வச்சிருன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பட்டுன்னு அடிக்குது. இப்போ கேமரா லென்ஸில் தண்ணி உந்திருந்தாலும் உந்துருக்கலாம். துடைக்கிறேன். 5 minutes later. சிவா 2-3 ஃபேனுங்க.
உங்க சப்ஸ்கிரைபர் தேங்க்யூடா நாங்க ராமநாதபுரம்ண்ணே. நாங்க ஓகே ஓகே ராமநாதபுரத்துல திணைக்குளங்கிற ஊருண்ணே. அப்படியா? பேரா? என் பேர் சஃபீர்ண்ணே. ஓகே. உன் பேரு? என் பேர் சஃபீக். நம்ம வீடியோலாம் பாப்பீங்களாடா ரெகுலரா? பெரிய சப்ஸ்கிரைபர்ண்ணே. எப்படி தெரியும்? எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? யூடியூப்ல இப்போ எப்படி கண்டுபிடிச்சீங்க கேட்டேன். வர வழியில பார்த்தோம் உங்களை. யூடியூப் லோகோ போட்டிருந்தீங்கல்ல உங்க ஜாக்கெட். ஆமா அத பார்த்தா கண்டுபிடிச்சேன். சரி எங்க இது சுருளி ஃபால்ஸா? சரி நீங்க? நானும் அங்கே தான்டா போயிட்டு வந்து தான் உட்காந்துருக்கிறேன். சும்மா இன்ஸ்டாகிராம் நோட்டிங்கன்னா அப்போ மொத்தம் நீங்கள் வந்தீங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை இப்போ தான் நான் வந்து யதார்த்தமாக அணியில் வரையில் பார்த்துட்டு இருக்கேன். கடைசியாக தான் நீங்கள் வண்டி. நான் உங்களுடைய ரொம்ப ஃபேனு. அதாவது வந்து எப்படின்னா யூடியூப் எப்பயுமே பார்ப்பேன். நான் எங்கே வேலை செஞ்சுட்ருக்கேன். நான் கத்தாரில் இருக்கேன். அப்பப்போ வந்து இந்த ஹில்ஸு, இந்த அருவி, இந்த மாதிரி மெயின் அருவி, இந்த குற்றாலம், கொடைக்கானல் அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். நான் யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன். தேங்க்யூ. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து. ஓகே, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுத்துனே இருங்கடா. மறக்காம டெய்லி வீடியோ பாருங்கண்ணா. சரி பாய்டா. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பை. பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. பை. ஃப்ரெண்ட்ஸ், நானே எதிர்பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டுங்க இதெல்லாம். நான் நார்மலாக உட்காந்து அங்கே ஃபோன் பண்ணியிருந்தேன், இன்ஸ்டாகிராம் பண்ணியிருந்தேன். திடீர்னு பசங்க கூட இருந்தானு குரல் சத்தம் கேடுச்சு. அப்படி நிமிந்து பார்த்தா பேசுகிறானுங்க. எனக்கே தெரியாது அவனுங்க. நான் உள்ளே என்ட்ரி ஆனேன் இல்லைங்க. இங்கே வந்து கேமரா அலோடு கிடையாதுங்க. அதனால் வந்து நான் கேமரா பாக்கெட்டில் எடுத்துன்னு வச்சுட்டு வந்துட்டு உள்ளே வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணேன். அது கூட அந்த ஃபால்ஸ் அண்ட்லாம் போயிட்டு ஃபோனில் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் கேமராவில் வீடியோ எடுத்தேன். சரி, அங்கே வந்து ஓப்பன் ப்ளேஸாக இருந்ததா, காலி கிரவுண்டாக இருந்ததா, அந்த இடத்துல உட்காந்து அங்கே ஸ்பேசியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் பசங்க திடீர்னு ஓடியாந்து இதுமாதிரி பேசுகிறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளாம் யாருக்குன்னா தெரிஞ்சிருக்குமான்னு நினச்சேன். பரவாயில்ல, இவ்வளோ பேத்துக்கு தெரிஞ்சிருக்கே. ரொம்ப சந்தோஷங்க உங்களோட ஆதரவுக்கும் அரவணைப்புக்கும். ஸ்டார்ட் என் லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்மளை பார்க்குற சில பேர் நம்மகிட்ட வந்து பேசுகிறப்ப இன்னும் அது சில பேர் பல பேர் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, ஓகே. இதுக்கப்புறம் அடுத்து எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு நான் மோட்டோ விளையாட கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுருளி ஃபால்ஸ் வந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மேகமலை தாங்க. மேகமலையில் வந்து மகாராஜா மெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குதுங்க. அதுதான் லாஸ்ட்டு பாயிண்ட்டு. அங்கே தாங்க போகிறோமே. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 ஆகுதுங்க. 8 மணிக்கெலாம் கரெக்டாக ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே நான் தான் ஃபஸ்ட் ஆளாகவே போனேன் சுருளி ஃபால்ஸுக்கு. ஃபஸ்ட் ஆளாக போயிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டேன் எப்படி. ஆனால் வீடியோ மட்டும் எடுக்க முடியல. அது வந்து கேமரா அலோடு கிடையாது. அலோடு இருக்குது, பட்டு 50 ரூபா 100 ரூபா பே பண்ணோம். அதனால் வந்து நான் கேமரா வெளியே வச்சுட்டு ஃபோனில் தாங்க வீடியோ எடுத்துன்னு வந்தேனே. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காற்றலை. எப்பா காத்தாடி, பெரிய காத்தாடிப்பா. சின்ன வயசில் அப்படி தாங்க சொல்லணுன்னு எங்கள் அப்பா கிட்ட நான். இதோ இருப்பா, பக்கத்துலேயே இருக்குது பாருப்பா. எவ்வளோ பேர் காத்தாடிப்பா இருப்பா. எவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது பாராம்பா. ஐயோ, சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வருதுங்க. அங்கே பாருங்கள் எல்லாம். ஆனால் எல்லாம் சின்னதாக கீழே இருக்குதுங்க. அப்படியே தரையில் இடிக்க முடியுது. அந்த மாதிரி கீழே இருக்குது. ரொம்ப ஹைட்டாக இருக்குமே. ஃபோனில் வேறு சுத்தமாக சார்ஜே இல்லைங்க. 1% இருக்குது. ஆனாவதானு 1% தான் இருக்குது. அங்கங்கேயும் நிறுத்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அதில் அநியாயத்துன்னு சார்ஜ் இறங்கினே இருக்குதுங்க. 20% வந்தது. அதுக்கப்புறம் எப்படி தான் அந்த 1% வந்துன்னே தெரிலங்க. ஆனால் இது வரைக்கும் இப்படி ஆனதே கிடையாது. இப்போ இந்த வாட்டி தான் ஃபோனில் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. டக்கு ஸ்பீடாக ட்ரை ஆகிடுச்சுங்க. இங்கே இருக்க மலை பக்கத்தில் போயினே இருக்கும், மலை பின்னாடி போயினே இருக்குது. மலையை அங்கேயே நில்லு, நீ ஏன் பின்னாடி போகிற, ஏன் போயினே இருக்கிற, உன்னை நோக்கி தானே வந்துன்னுக்கிறேன். உனக்காக தானே அவ்வளோ தூரத்துலேருந்து வரேன் கிளம்பி. நான் வர அப்படியே எட்ட போயினே இருக்கிறேன். அங்கே பாருங்கள், இருக்க ரொம்ப பின்னாடி போயினே இருக்கிறான் பாரான். நில்றா, உன்னை பார்க்கறது தானே வரேன், அங்கேயே நில்றா, ஏன்டா பின்னாடி போயினே இருக்கிற. பயப்படுறான் நம்மளை பார்த்து. ஒன்றும் பண்ணிட மாட்டான். அப்படியே நில்லு, அங்கேயே நில்லு, வரேன். வெயிட் பண்ணு. ஒரு மழையும் கூடவே கூட்டின்னு வராது. அவனை கொஞ்சம் ஓரமாக போக சொல்லு. நாளைக்கு வர சொல்லு அவனை. என்ன போதும் இன்றைக்கி பேஞ்சதெல்லாம். இருக்க இருட்டினே போகிறான் பாரு. அவனை சொல்கிறடே மழை எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. இங்கேருந்து தான் அந்த செக் போஸ்ட் ஆரம்பிக்குது. ஓகே, மேகமலை என்ன செக் பண்ணுவாங்களோ, போகலாமா? இதே செக் பண்ணிட்டாங்களே ஃப்ரெண்ட்ஸ். செக் போஸ்ட்டில் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறாங்கங்க. எந்த வண்டி போனாலும் எது போனாலும் தரவாக செக் பண்ணிடுறாங்க. உள்ளே எதுவுமே எடுத்துன்னு போக விட மாட்டாங்க. அதாவது பிளாஸ்டிக் கவரு, வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுருந்தா கூட தண்ணியை ஊற்றிட்டோ இல்லை குடிச்சிட்டோ வாட்டர் பாட்டில் அங்கே தான் போட்டு போகணும். ஏன்னா அவ்வளோ வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்கங்க. வேணால் மேலே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன கவர் கூட எடுத்துன்னு போக விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் டென்ட்டு பேக் எல்லாத்தையுமே வாங்கி கீழே வச்சுக்கினாங்க. ஏன்னா மேலே டென்ட்டு போடக்கூடாதான். பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் அதேமாதிரி தான் போட்டு தங்கிட்டானா. அதுக்கே பிடிச்சின்னு வந்துட்டாங்களாம்.
இல்லைண்ணா நான் போயிட்டு உடனே இறங்கிடுவேன் அப்படின்னு. இல்லைப்பா நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டு போவீங்க, ஆனால் அங்கே போய் டென்ட்டு போட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை நான் உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ ஒன்றும் இல்லைப்பா, நீ பேக் கீழே வச்சுட்டு போ, உனக்கு எதுக்கு லக்கேஜ் நீ தூக்கின்னு போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கிச்சன் கிட்டு, சமையல் ஸ்டவ்வு எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கினாங்க. எனக்கு நான் கொஞ்சம் சும குறைஞ்ச மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு டோக்கன் ஒன்று போட்டு 31 நம்பர் டோக்கனு கொடுத்துட்டாங்க. நீ ரிட்டன் நீக்கே வந்துடுவீங்களா இல்லை ஒன் டே ஆகுமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் நீக்கே வந்துடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். 5:30 மணிக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் யாருன்னா வர மாதிரி இருந்தால் 1 டே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே இன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே வளைவுலாம் இந்த மாதிரி கல் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல சிமெண்ட் ரோடு போடுவாங்க, இங்கே என்னென்னா இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது என்ன கல்லே சொல்லுவாங்களே. அந்த சைட்லாம் பாருங்க, சூரியன் வெளிச்சம் அடிக்குதுங்க அந்த சைடில். இங்கே மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, தெளிவாக தான் இருக்குது. ஆனால் அந்த சைடில் நல்லா சூரிய வெளிச்சம் அடிக்குதுங்க. ஒளி இப்போ ஏபியாச்சு அப்படியே அந்த கருமேகத்தை தாண்டி அந்த பக்கம் இருக்கிற மலை எல்லாமே நல்லா வெளிச்சமாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது. மழை பெஞ்சு அப்படியே ரோடுலாம் பிளாக்காக இருக்குது, சைடில் பச்சை பசேர்னு இருக்குது. அந்த காற்று அடிக்கிறதுக்கு இந்த வயக்காத்தெல்லாம் ஆடுதுங்க. அதை பார்க்குற வியூவே செம்மையாக இருக்குது. யாரும் இல்லா ரோட்டில் நான் மட்டும் தனியாக போகிறேன் அந்த மாதிரி தான் இருக்குது. இது கொண்டை ஊசியில் மட்டும்தாங்க இந்த மாதிரி ரோடு போட்டு வச்சுருக்காங்களே. இந்த மலையில் வந்து 18 கொண்டை ஊசி அங்கே, அதில் இப்போ 12வது கொண்டை ஊசி தான் வந்தோம். கிரிப்புக்கோசரம் போட்டுக்கிறாங்களா அந்த மாதிரி கல்லுலாம், இல்லை யாரும் கார்னரிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அதில் கார்னரிங்லாம் பண்ண முடியாது. சில் கிளைமேட்டு. அந்த சைட்லாம் பாருங்களாம், சுற்றி ஃபுல்லாகவே மலை தாங்க. சின்ன சின்ன மலை அப்படியே குட்டி குட்டியாக இருக்குதுங்க எல்லாமே. ஐயோ, இது அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஊர், அது பெரிய ஊர் தான். இங்கேருந்து பக்கத்து சின்ன ஊருமே தெரியுது. இங்கேருந்து ஃபஸ்ட்டு மலை மட்டும்தான் நேலாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மலை வந்து ரொம்ப கொஞ்சம் நேலாக இருக்குது, கொஞ்சம் வெயில் அடிக்குது. அப்போ 3வது மலையிலேருந்து ஃபுல்லாகவே வெயில் தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக காயுதுங்க வெயில். அந்தளவுக்கு பளிச்சுன்னு வெயில் அடிக்குதுங்க அந்த சைடில். ஆனால் மேலே பாருங்களா கருமேகம், அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும் வெள்ளையாக இருக்குதுல்ல, அங்கே மட்டும் ஃபுல்லாக வெளிச்சங்க, சூரியன் வெளிச்சம் படுற இடம் அதெல்லாம். இதற்கு தான் இது பேர் மேகமலைன்னு பேர் வச்சாங்களா? மேகமெல்லாம் மேலே போகுதுங்க, அதனால தான் வந்து மேகமலைன்னு பேர் வச்சிருக்காங்களாம். அங்கே பாருங்க எந்த அளவுக்கு மேகம் இருக்குது பாருங்க. ஐயோ, எனக்கு ஒன்றுமே தெரியல. வைசர் ஓப்பன் பண்ண போகிறேன். ஐயோ, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வேஸ்ட். கேமராவில் வேறு மழை துளி பட்டுச்சுலேன்னு தெரியல, ஒரு வாட்டி தொடச்சிக்கிறேன். பாருங்க இங்கே பாருங்க மேகமலையில் என்ன இருக்குது பாருங்க. ஃபுல்லாக மேகம் தான் இருக்குது. மரம் வேற சாஞ்சி போயிருக்குது. அடி எதுக்கு உன்னை பார்த்தேன்னு நினைக்க வைக்கிறியே, என் மனசுக்குள்ள நீ தாண்டி வந்து நிக்கிறியே. ஐயோ இங்கே இயேசு கோயில் ஒன்று இருக்குது, மேகமலை ஹைவே டேம். ஆமாங்க, அதை தாண்டி தான் நம்ம போக போகிறோம். நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மலைக்கு ரெய்னி சீசனில் வாங்க. ரெய்னி சீசன் எப்போன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் வந்த மந்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் தாங்க. ஜூலை 19 வந்தாங்க இந்த மலைக்கு. ஃபுல்லாக அந்த உட்காரான்ல அந்த கண்ணாறு, அது கூடமே பாசை பிடிச்சி போய் பச்சை பச்சேர்னு இருக்குதுங்க. காஞ்சி போயெல்லாம் இல்லை, ஏன்னா இது ரெய்னி சீசன், அதனால தான் வந்து பாசை கூட பச்சை பச்சேர்னு இருக்குது. பாசெல்லாம் இப்போ தான் வளருது, அதனால தான் பச்சை பச்சேர்னு இருக்குது. அப்படியே காற்றுல அப்படியே கீழே தடவைக்கின்னு போதுங்க. அது அப்படியே கண்ணால் பார்க்க முடியுது அங்கே பாருங்க. ஆனால் உங்களுக்கு அது அந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரில. அப்படியே புகை மூட்டமாக தெரியுமே, ஏன்னா இது ஃபுல்லாக மிஸ்ட்டு. அங்கே பாருங்கள், நம்ம மிஸ்ட்டுக்குள்ளே தான் இப்போ போயின்னு இருக்கோமே. அங்கே பாருங்கள், அந்த இடத்துல அவ்வளோ அப்படியே ஒன்றுமே தெரியல, அந்தளவுக்கு மிஸ்ட்டாக இருக்குது. பக்கத்தில் போக போக கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருங்க. மழை வேற போய்தான். மேகமலை, நீ எனக்கு அன்பளிப்பாக கொடுப்பது என்ன? இந்த மலையா இல்லை இந்த மழையா இல்லை இந்த மேகமா? 50 மீட்டர் தான் தெரியும், 50 மீட்டர் கூட தெரியாது, ஒரு 10-20 மீட்டர் தான். அதுக்கப்புறம் போக போக தான் தெரியுது. அந்த அளவுக்கு ஃபுல் மிஸ்ட்டுங்க. ஓ மேகமலை!
அங்கே யாரும் போலீஸ்கார உட்காந்துருந்தாங்க. இப்போ கார்னரிங் ஸ்லோ போங்க. ஐயோ எந்த அளவுக்கு மிஸ்ட்டு பாருங்க, செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. பா என்ன ஒன்றுமே தெரியல பாயி, பாயி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுடா பாயி. யாராவது இருக்கீங்களா இந்த மேகமலையில்? எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க, ஃபுல்லாக மிஸ்டாக தாங்க இருக்குது. யாருனா இருந்தால் கவரில் கொடுங்க. வராரு வராரு யாரு வராரு, ஸ்பெண்டரு பைக்கு ஓட்டின்னு சிவா 235 வராரு. ஐயோ 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 என்ன அழகு, இதுக்கு என் 2 கண்ணே பத்தாது போலுக்குது இந்த அழகை பார்க்க. போடு சரியான அழகுங்க. ஐயோ ஐயோ ஐயோயோ 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 ஐயோயோ. ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், விட்றாத, ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும். எடுத்து தான் போகிறேன். ஃபோனில் வர 1% தாங்க, இந்த மலை ஏறப்போ 1% தான் இருந்தது, அந்த 1% தான் இப்போ என்கிட்ட இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா வீடுமே இப்படி தாங்க இருக்குது, ஒரே மாதிரியான ஷேப்பில் தான் இருக்குது. பாருங்க ஒரு பாலம் போகுது, இது மேலே நின்று ஃபோட்டோ எடுப்போமா? இது வந்து இந்த ஜெய்பீம் படத்தில் வரும்ல அந்த பாலம் தாங்க இது. தலைக்கோதும் அந்த பாட்டில் வரும்லாங்க, அந்த டேம் தாங்க இது, அந்த பாலம் தான். ஒரு அப்படியே கொஞ்சம் அப்படியே பேக்கில் போங்க, அப்படின்னா ஃபுல்லாக எல்லாரும். அண்ணனை பார்த்தோம், அண்ணன் வந்து மேமல்ல வந்தாரு. யூடியூப் சேனல் பேர் சிவா 1235. எல்லாரும் 1235 எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ணன் வந்து நல்லா படண்டா பழகிட்டாரு. சேனல் நாங்க தேடிக்கிறீங்க லைன்ல கரெக்டா இருந்தா போன் டெலிட் பண்ணுங்க வீடியோவை. இலவச வெட்டு ஜிஹெச் கட்டு போடு போடு போடு. கரெக்டா இருந்தா வரட்டா லட்டி வீட்டு முன்னாடி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் நேம் பேர் சிவா 235. எல்லாம் முடிச்சுனா அவர் மெமரி கார்டு போடல, வீடு தேடி வரும் ஆல்விச்சு. மறக்காம போட்டுருந்தேன். அண்ணனை வந்து பார்த்தோம், அண்ணன் சிறப்பா நின்னாரு. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ணனுக்கு ஒரு டாட்டா போடு. டாட்டானே எல்லாத்துக்கும் பிளேன் கிஸ் மறக்காம போட்டுருங்க. மறந்துடாதே, கண்டிப்பா போட்டுருவோம் ப்ரோ. ஓகே சிவா 235. ஆமா ஆமா சேனல் நேம் பேரு 235 சிவா. மறக்காம அண்ணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். அண்ணன் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்து ஓகேவா? தேனிக்காரங்க வந்து பாத்துக்கோங்க. தேங்க்ஸ், ரொம்ப நன்றிண்ணே. பை 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 பை. அண்ணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவா 235. மறக்காம லைக் பண்ணுங்க சார். பை நே, லவ் யூ நே. பை ப்ரோ. பை நே. ஓகேண்ணே, போட்டு விட்டுருங்க சப்ஸ்கிரைப். கண்டிப்பா கண்டிப்பா. பை ப்ரோ, பை ப்ரோ, பை 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 பை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா மெட்டு மேலே தாங்க ஏறி இருக்குமே. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க. உங்களுக்கு ஆனால் கேமராவில் அந்தளவுக்கு தெரிய மாட்டேது. இதோ இதுதாங்க நம்ம வந்த வழி. இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம நடந்து வந்த வழி. கீழேருந்து மேலே ஏறி வரோம். எப்படியும் 1 கிலோமீட்டர் இல்லை 1.5 கிலோமீட்டர் நீங்கள் ஏறி வரணுங்க. 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மகாராஜா மேட்டுக்கு மேலே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்க, இதுதாங்க மகாராஜா மேட்டு.
ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாருன்னா வர மாதிரி இருந்தால் ரெயின் சீசனில் வாங்க வந்தால் தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குதுங்க மேகமலை. ஃபுல்லாக மிஸ்ட் ஆகுது, ஃபுல் காற்று. இப்போ கூட காற்று சவுண்ட் தான் உங்களுக்கு கேட்குமே, அந்தளவுக்கு காற்று அடிக்குது. மிஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு பக்கம் ரெயின்ஃபாலோ, அப்புறம் பார்த்தா ரோடு ஃபுல்லாக அந்த ஃபால்ஸ் தாங்க. ஃபுல்லாக வரவையெல்லாம் நிறையா ஃபால்ஸ் பார்த்துன்னு வரலாம். ரோடு வந்து அனதையாக இருக்குங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கும். வந்தீங்கன்னா நான் வந்த மந்த் எந்த மந்த்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்துங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ரெயின் சீசன் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, தெரியாமல் வராதிங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சுருளி ஃபால்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.